இப்போ தான் ஒரு செமையான மேட்ச் முடிஞ்சிருக்கு. பிளேட் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ஆஸ்திரேலியா வந்து டாஸ் ஜெயிச்சு டாஸ் 1-2. ஆஸ்திரேலியா வந்து டாஸ் ஜெயிச்சு சோஸ் டு ஃபீல்டு. ஆஸ்திரேலியா வந்து இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டார்க், கமின்ஸ் அண்ட் ஜாஷ் ஹட்சன் போவாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா அவங்களோட மெயின் 3 ஃபாஸ்டர் பவுலர்ஸ் வந்து டோர்னமெண்ட் ஆடலை டியூ டு தேர் ரெஸ்பெக்டிவ் ஃபிட்னஸ் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட டொமஸ்டிக்னு பார்த்து 3 ஃபாஸ்டர் பவுலர்ஸ் ஸ்குவாடில் வச்சாங்க. விச் ஆர் எல்லிஸ், Spencer Johnson and left arm seam of Ben Duvashes. அவங்க ஃபாஸ்ட்டாக பவுலர்ஸை வச்சுட்டு ஜாம்பா மெயின் ஸ்பின்னரை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், மேத்யூ ஷாட் அண்ட் மார்னஸ் லேபுஷேனை வச்சு போட்டாங்க ஸ்பின்னு. இந்த அட்டாக் வந்து ஒழுங்காக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னா ஃபாஸ்டர் பவுலர்ஸ்க்கு வந்து இதுதான் பெரிய டோர்னமெண்ட் ஆடுறாங்க. அதுவே அவங்க கொஞ்சம் அவங்ககிட்ட ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுமேனு கொஞ்சம் ப்ரெஷரில் போடுற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அவங்க ரோடு கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் கேப்டன்ஷிப். ஸ்மித் சூப்பராக இந்த மாதிரி கேப்டன்ஷிப் பண்ணார். இந்த மாதிரி மேக்ஸ்வெல், மேத்யூ ஷாட் அண்டு மேத்யூ ஷாட்டை வச்சு ப்ளே பண்ணிட்டாங்க. மேக்ஸ்வெல் 7 overs போட்டு மேத்யூ ஷாட் ஒரே சிங்கிள் போட்டு இந்த மாதிரி அவங்க போலிங் ஒழுங்காக பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பரம பாட்டா விக்கெட்டை இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண விக்கெட் வந்து பரம பாட்டா. அதில் வந்து யார் போட்டாலும் ரன்ஸ் போகும் அந்த மாதிரி விக்கெட். அது கமிங் டு தி சைடு ஆஃப் இங்கிலாந்து, அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட ஓப்பனர்ஸ் ஆர்சிபியில் Phil Salt and கீப்பர் டக்கெட் வந்து ஓப்பனிங் வந்தாங்க. Phil Salt வந்து ஆஸ் யூஷுவல் பாலை பார்க்க மாட்டேன், லைன் லென்த்தை பார்க்க மாட்டேன், சுற்றுவேன் தான் போனார். இந்த மாதிரி அலெக்ஸ் கேரி ஒரு செம கேட்ச் பிடிச்சி விக்கெட்டை விட்டார். அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்தார் விக்கெட் கீப்பர் ஸ்மித். இது ஆஸ்திரேலியா ஸ்மித் இல்லை, இது வந்து ஜேமி ஸ்மித். அவர் ஒரு யங்ஸ்டர் ஹிட்டிங் பேட்டர். அவர் அபிஷேக் சர்மாவோட பேட் ஃப்ளோ வந்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே போகும். அதான் அவர்கிட்ட இருக்கிற மசில் பவர் வச்சு அவர் பவுண்டரியை ஈஸியாக அடித்தார். ஆனால் என்ன பண்ணுறது, அவர் விக்கெட்டை இந்த மாதிரி பவர் பிளேயர் விக்கெட்டை விட்டு போயிட்டாரு. அதுக்கு தான் உள்ள வந்தாங்க ரூட்டும் டக்கெட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 10th ஓவர்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் ஆடினாங்க. ஒரு 12 overs ப்ளே பண்ணாங்க. அதில் வந்து ரூட் வந்து ஸ்பின்னை ஒழுங்காக ஆடி இந்த மாதிரி ஸ்பின்னை ஒழுங்காக ப்ளே பண்ணிட்டு இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் கேப்டன் வந்து ஃபோர்ஸ் பண்ணார். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி 21 to 40 வரைக்கும் இந்த மாதிரி ரூட் கொடுத்தா ரூட்டு தான் கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்தாரு டு சப்போர்ட் டக்கெட் அவர் தான் சப்போர்ட் கொடுத்து ப்ளே பண்ணார். ஏன்னா பாக்கி 2 பேட்ஸ்மேன் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாஸ் பட்லர் வந்து இந்த மாதிரி அவரும் வந்துட்டு போயிட்டாரு.
அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த பேட்டிங்கே கொஞ்சம் யாருமே எதுவுமே பண்ணல. வெறும் 2 பேர் மட்டும் தான் இந்த மாதிரி ஒழுங்கா பேட்டிங் ஆடினாங்க. which were Ben Duckett and Root. அதில் வந்து ஒருத்தர் 100 ஒருத்தர் வந்து 50 அந்த மாதிரி அவங்க 2 பேர் தான் ஒழுங்காக ஆடினாங்க. தேங்க்ஸ் டு தம் தட் ஸ்கோர் வந்து 300 மேலே போச்சு. அவங்க மட்டும் ஆடலைன்னா 200 அதுக்குள்ளேயே மேட்ச் போயிருக்கோம் அவங்களுக்கு. Coming to the side of the Australian batting வந்து அவங்க ஆஸ்திரேலியன் பேட்டிங் வந்து இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் மேத்யூ ஷார்ட் வந்து வந்தாங்க. அதில் டிராவிஸ் ஹெட் வந்து சீக்கிரமே போயிட்டாரு. டிராவிஸ் ஹெட்டும் அந்த சேம் சாரி அவரும் சேம் கேட்டகரி ஆஃப் சால்ட். அவரும் அடிப்பேன் தான் போனார். கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணியிருக்கலாம். 10 ஓவர் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கலாம். இல்லை முடியாது, அடிப்பேன் தான் போனார். விக்கெட்டும் போயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து நம்பர் 3 கேப்டன் ஸ்மித் வந்தார். அவரும் இது மாதிரி வந்தோடனே போயிட்டாரு. நம்பர் 4 வந்து ஜார்ஜ் இங்கிலீஷும் மேத்யூ ஷார்ட் தான் கொஞ்சம் இன்னிங்ஸ் சாரி அதான் நம்பர் 4 வந்து ஜார்ஜ் இங்கிலீஷும் மேத்யூ ஷார்ட் தான் இன்னிங்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணி கொண்டு போனாங்க. அதான் ஓப்பனர் மேத்யூ ஷார்ட் வந்து அவரோட இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணி அவர் வந்து இந்த மாதிரி அவர் ஒழுங்காக போயிட்டு இருந்தார். அவருக்கு ஸ்டார்ட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்போசிட் எண்டில் வந்து சாரி நம்பர் 4 ஜார்ஜ் இங்கிலீஷ் வரல, மார்னஸ் வந்தார். அவருக்கும் இந்த மாதிரி அவருக்கும் ஸ்டார்ட் வந்து 2 பேருக்கும் ஸ்டார்ட் வந்துருச்சு. அதான் அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்டார்ட் வந்து அதுக்கப்புறம் 2 பேரும் டப்புன்னு இந்த மாதிரி போயிட்டாங்க. அது வந்து மாரஸ் வந்து ஏன் அந்த ஷாட் ஆடி போனான்னு தெரியல. போடுறது ராஷித் அவங்க போலிங்லே இன்னைக்கு ஒழுங்கா போட்டான்னு அவர் தான். அவரை பார்த்து சாரி அவரை பார்த்து ப்ளே பண்ணியிருக்கலாம். அவர் இல்லை, நான் ஏன் அந்த ஷார்ட் ப்ளே பண்ணாருன்னு புரியல. ஓவரில் கடைசி பால் கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடிட்டு போயிருக்கலாம். அந்த ஷார்ட் ஆடி நேராக கேட்ச் வந்துச்சு. லாபிஷன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் 2 ஓவர் கழிச்சு ஷார்ட்டும் போயிட்டாரு. அதான் லாபிஷன் விக்கெட்லேயே வந்து அந்த பார்ட்டிசிபேட் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 5 நம்பர் 6 வந்து ஜார்ஜ் இங்கிலீஷ் அண்ட் அலெக்ஸ் கேரி தான் திருப்பியும் ஃப்ரம் த பிகினிங் இன்னிங்ஸ் திருப்பியும் இந்த மாதிரி ஃப்ரம் த பிகினிங் ப்ளே பண்ணாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பால்ஸ் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்கூப்பு ஹுக் ஷாட் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆடி அவங்க வந்து அவங்க தான் இந்த மாதிரி ஒழுங்காக ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து 2 பேரும் அவங்களோட 50s அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தார் ராஷித் வந்து போட்டாரு. 2 பேருக்கும் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபோர்ஸு அந்த
அந்த ஃபோர்ஸ் வர சான்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு அடிச்சுட்டு சிங்கிள்ஸ் டபுள்ஸ் அந்த மாதிரி ஓடினாங்க. அந்த மாதிரி தான் பேட்ஸ்மேன் அவங்க பேட்ஸ்மேன் விட்டு அங்கே பண்ணாங்க. ராஷித் ஓட 10 overs போட்டது அப்புறம் போட்ட ஃபாஸ்ட் பாலர் தான் இன்னைக்கு அடிதான். பீட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆர் கார்ஸ், அவர் பேரை தான் கார்ஸ். அவர் இன்னைக்கு போட்ட போலிங்ல இனிமேல் கார்ஸ்லாம் கிடையாது, அவருக்கு மாட்டு வண்டி தான் இனிமேல் அவர் வீட்டுக்கு போகணும். அவர் போட்ட அவர் வந்து பவர் பிளே 4 overs 40 runs. அதுக்கப்புறம் ஏன் ஜாஸ் பட்டேல் திரும்பியும் போய் அவுட் அந்த மாதிரி போனாருன்னு தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு பை லக் ஒரு வந்துருச்சு விக்கெட்டு. ஆனால் இன்னைக்கு இங்கிலாந்து ஃபாஸ்ட் பால்ஸ் போட்டதே வேஸ்ட்டு. ஒரு பக்கம் கார்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறம் பாகிஸ்தான் துப்புன்னு வந்து 150 போடுறாரு. மார்க் வுட் அவர் போலிங் பார்க்கறதுங்க அந்த மாதிரி பயமா இருக்கும். ஆனா அவர் போட பேசிங் சும்மா பேட்டை வச்சா போதும், பாகிஸ்தான் இருக்கு அவுட்ஃபீல்டு சும்மா சுருன்னு பறக்குது. அதான் மார்க்வுட்டுக்கு பதிலாக பாகிஸ்தான்ல வந்து இந்த மாதிரி இங்கிலாந்து டீம்லேயே ஒரு ஃபாஸ்டாக போட்டு வச்சிருக்காங்க. அவர் பேர் MAHMOD. அவரை ப்ளே பண்ணி வச்சிருக்கலாம். அவர் ஏன் இந்த மாதிரி எனக்கு புரியல. இப்போ அதான் மார்க்வுட் பதிலாக அவர் பண்ணியிருக்கலாம். மார்க்வுட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 பேரும் அந்த மாதிரி தொப்புன்னு போடுறவங்க தான். அந்த மாதிரி போட்டு தான் இன்னைக்கு வாங்கினாங்க செம்ம அடி. அதுவும் அந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் கீப்பர் ஜாஷ் இங்கிலீஷ் அவர் அடித்த அடியெலாம் எனக்கு எப்படி அவங்க போய் தூங்க போகிறாங்கன்னு புரியல. அவர்லாம் வந்து அலட்சியமாக 150 போடுறா ஸ்கூப் ஆடுறாரு, ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடுறாரு. அந்த மாதிரி ஆடுறாரு தெரியுது இல்லை. கொஞ்சம் ஸ்பீடையும் கம்மி பண்ணுவான் கிடையாது. நேராக டொம்மு தான் போட்டாங்க 2 பேரும். அவங்க பாகிஸ்தான் விக்கெட்டில் சூட் ஆக மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு மேட்ச் போயிடுச்சு, இன்னொரு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா செம்ம ஃபார்மில் வரான். சவுத் ஆஃப்ரிக்காரன்னு இந்த மாதிரியே போக்கடிச்சிருவாங்க. அப்புறம் நீங்கள் போக வேண்டியதான் இங்கிலாந்துக்கு. நீங்களும் உங்கள் இந்த மாதிரி 350 400 அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அடிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி மேட்ச் போயிடும். நீங்கள் அப்புறம் எல்லாரும் கோ ஹோம் வெக்கேஷன் முடிச்சு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்க முதல்ல ஏன் இந்த மாதிரி பேட்டிங்ல 350 வந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்கோரை வச்சுன்னு ஒழுங்கா ஃபாஸ்ட் பவுலிங் போடல. இந்த மாதிரி விக்கெட் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே மாதிரி தானே ஆஸ்திரேலியா ஒருத்தர் இருக்காரு எடிசன், அவரு இன்னைக்கு வந்து போட்ட 10 over 50 run டைடி போலிங். அது இவங்களாம் ஏன் கொஞ்சம் அந்த மாதிரி அவரை மாதிரி ஏன் கொஞ்சம் போலிங் போடல? இந்த மாதிரி அவருக்கு வந்து அதே விக்கெட் தான், அதே மாதிரி இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங் அதெல்லாம் ஆகலை. அவருக்கு கையில் வச்சிருக்க ஸ்கில்லு. இவங்க வந்து இன்னும் சும்மா டிராக்டர் மாதிரி தோப்புனா போட்டாங்கன்னா அவங்களுக்கு இதான் இனிமேல கோயிங் ஹோம் தான். அதுக்கப்புறம் கமிங் டு பேட்டிங் ஆஃப் ஆஸ்திரேலியன் பேட்டிங் வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியா நான் தான் சொன்னேன் இப்போ இந்த மாதிரி இது ஆஸ்திரேலியா பின்னு.
நான் சொன்ன ஆஸ்திரேலியா பி வந்து அது ஏன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலிங் கம்ப்யூட்டர் புதுசாக இருக்கு. ஆனால் அதான் இது ஆஸ்திரேலியா பீன் கூப்பிட்டேன். ஆனால் நான் சொன்னதுக்கு எனக்கு செம்மையாக ரிப்ளை கொடுத்தாங்க ஆஸ்திரேலியன்ஸ். இந்த மாதிரி அவங்க இன்னைக்கு இங்கிலாந்து வந்து 400 அடித்தாலும் திருப்பி இவங்களே போய் 400 திருப்பி அடிச்சு போயிருப்பாங்க. 2 பாயிண்ட்ஸ் பேக்கில் போட்டு 2 பாயிண்ட் பேக்கில் போட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி போயிருப்பாங்க மேட்சை முடிச்சுட்டு. அதான் லாகூர் விக்கெட்டு இனிமேல் கேட்குறேன், தயவு செஞ்சு ஒன்று லாகூர் விக்கெட்டை மாற்றுங்க. அதான் இந்த மாதிரி பரம பாட்டாவை வச்சா பேட்ஸ்மேன் பேட்டிங் ப்ராக்டிஸ் தான் இருக்கு. அதான் ஏன் இந்த மாதிரி விக்கெட்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியல. பாகிஸ்தான் வந்து இனிமேல் ஐசிசி இவெண்ட்ஸ் வைக்க கூடாது. வச்சாங்கன்னா அவங்களோட பிச் கண்டிஷன்ஸ் ஒழுங்காக இருக்கணும். ஏன் இந்த மாதிரி மட்டமான விநியோகம் போகிறான்னு தெரியல. 350 2 டீம் 350 அடிச்சிட்டாங்க ஒரே நாளில். க்ளோஸ் டு ஒரே நாள் 350 ரன்ஸ் அடிச்சுட்டு போகிறாங்க. எனக்கு புரியல, இது ஒன் டே கிரிக்கெட்டா இல்லைன்னா வேறு ஏதாவது கேம்ஸா? ஃபோன் ஆடுற கேம்ஸ் மாதிரி பிச் இருக்கு, நல்லா மொழம் பேட்டுக்கு வருது. தயவு செஞ்சு பாகிஸ்தான் போய் ப்ளீஸ் கேட்குறேன், தயவு செஞ்சு விக்கெட்டை மாற்றுங்க. பார்க்குற எங்களுக்கே போர் அடிக்குது. சும்மா நேராக பேட்டுக்கு வருது, ஸ்விங்கால் ஸ்பின்னால எதுவுமே ஆகல. தேங்க்யூ ஃபார்